வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கடைக்கு ஒரு பேனாசோனிக் 32 இன்ச் டிவி சர்வீஸ்க்கு வந்தது. இந்த டிவி எப்படி நான் செக் பண்ணுறேன், எப்படி ஃபால்ட் கண்டுபிடிக்கிறேன், எப்படி சரி பண்ணுறேன்னு நீங்கள் புதுசாக ஒரு பிகினர் மெக்கானிக்னா பார்த்து தெரிஞ்சுங்க. இது யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். இப்போ இந்த டிவியை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டிவி ஆன் பண்ண உடனே பேனாசோனிக்னு பேர் வரும், உடனே மறைஞ்சிடும். இது ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். இது சிம்பிளான ரிப்பேர் தான். இது மெக்கானிக்கெல்லாம் இந்த ஃபால்ட் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இப்போ புதுசாக பழகிற மெக்கானிக் தான். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இது சாதா ஒரு ரிப்பேர் தான். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் டிவியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்ஜி பேனல் தான் போட்டிருப்பாங்க. இந்த எல்ஜி டீக்கான் இருக்காது. ஏன்னா இந்த மதர் போர்ட்லேயே டீக்கான் இருக்கும். இதெல்லாம் பார்த்து குழம்பிடாதீங்க. இந்த ஐசி இருந்தாலுமே டீக்கான் இதில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் டிவியில் எல்ஜி பேனல் தான் போடுவாங்க. அதுவும் டீக்கான் வச்சு தான், டீக்கான் மதர் போர்ட்லேயே வச்சு தான் போடுவாங்க. அடுத்தது நான் எல்இடி டெஸ்டர் வச்சு பேக் லைட் ஆன் பண்ணுறேன். பேக் லைட் ஆன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 31 வோல்ட்டு 32 வோல்ட்டு பேக் லைட் எடுத்துக்குது. இது இப்படி தான் நம்ம டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணணும். போர்டில் சப்போஸ் இது டிரைவரில் ரிப்பேராக வேறு எதனா ப்ராப்ளமாக செக் பண்ணுறதுக்கு நம்ம டெஸ்டர் தான் வச்சு செக் பண்ணணும். இந்த டெஸ்டரில் கரெக்டாக வந்ததுன்னா இப்போ பார்த்தா படம் தெரியும். இப்போ மதர் போர்டில் சிக்னல் கரெக்டாக வருது, டிவி ரெடியாக இருக்குது. அப்போ ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பேக் லைட் சைடு தான் ப்ராப்ளம். ஆனால் பேக் லைட் பார்த்திங்கன்னா டிரைவர் வச்ச உடனே பேக் லைட் எரியுது. அதே போல் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஆகலை. அப்போ போர்டும் நல்லா இருக்குது, பேக் லைட் நல்லா இருக்குது. அப்போ நடுவில் தான் பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறேன்னு கரெக்டாக பார்த்துங்க. புதுசாக ஒரு பழகிற மெக்கானிக்னா ஃபஸ்ட்டு டிவியை கைட் பண்ணோன்னே கெப்பாசிட்டினா உப்பி போயிருதா இல்லை ட்ராக் என்ன கட் ஆகிதான்னு செக் பண்ணணும். அது எங்கே செக் பண்ணணும்னா டிரைவர் செக்ஷனை செக் பண்ணணும். இதுதான் டிரைவர் செக்ஷனு. ஆனால் இந்த டிரைவர் செக்ஷனில் கெப்பாசிட்டி நல்லா இருக்குது, ஐசி எதுவுமே எரியல, எல்லாம் பக்காவாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா டிரைவருக்கு வோல்ட்டு பிளாக் ப்ளஸ் மைனஸ் போட்டு செக் பண்ணுறேன். இது வோல்ட்டு தான் செக் பண்ணுறது. கிட்டத்தட்ட 31.8 கரெக்டாக நிற்கிது. அப்போ எல்இடி பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. டிரைவர் செக்ஷன் நல்லா தான் இருக்குது. இப்போ இதில் என்ன செக்ஷன்னா, இதில் அடுத்தது என்ன ப்ராப்ளம், டிரைவர் நல்லா இருக்குது, கெப்பாசிட்டி நல்லா இருக்குது, டயோடு ஐசி எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் வேறு எதனா ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா அடுத்தது வாங்க. ஃபஸ்ட்டு டிவி சர்வீஸுக்கு வந்த உடனே ஓப்பன் பண்ண உடனே கெப்பாசிட்டி நல்லா இருக்குதா, ஐசி எதனா எரிஞ்சு போய்தான்னு பார்க்கணும். இது ஃபால்ட்டுனா கண்டிப்பாக கெப்பாசிட்டி தான் ப்ராப்ளம். இது எப்படின்னா பேக் லைட் டிரைவர் செக்ஷன் கரெக்டாக இருக்குது. இப்போ பேக் லைட் டிரைவருக்கு இன்புட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 24 வோல்ட்டு போகும். இந்த 30 அதான் 330 எம்எஃப்டி 25 வோல்ட் கெப்பாசிட்டரு இதுதான் ப்ரைமரி வோல்ட்டு. இந்த வோல்ட்டு கரெக்டாக இருந்தால் தான் செகண்டரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவர்லோடு இல்லாமல், இல்லை லோடு கம்மியாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். இப்போ ப்ரைமரியில் நம்மளுக்கு சப்ளை சரியாக இல்லாதனால தான் உங்களுக்கு டிவி ஆன் பண்ணி உடனே ஆஃப் ஆகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணுறேன். இது கரெக்ட்னு ஒன்று பார்த்தீங்கன்னா பேக்லேயும் பிரிண்ட் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் பிரிண்ட் இருக்கும். நம்ம பேக் சைடு நம்ம முன்னாடி கெப்பாசிட்டர் போட்டுவிட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு சால்டிங் பண்ண தேவையில்லை, கீழே பேக் சைடு சால்டிங் பண்ணால் 2 பக்கம் ஒட்டிங்க. உங்களுக்கு புதுசாக பழகிற மெக்கானிக்காக நான் இதை தெளிவாக சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம கெப்பாசிட்டர் போட்டு பேக் சைடில் சால்டிங் பண்ண உடனே ரெண்டும் கரெக்டாக பிடிச்சிக்கும். சில பேருக்கு கயட்டுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 2 பக்கம் பிரிண்ட் இருக்கிறதுனால நம்ம பின்னாடி நம்ம ஹீட் பண்ணி கயட்டினாலுமே வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த டிவி ரெடி ஆகிடுச்சு. இந்த டிவியில் இல்லை நான் சொல்லி கொடுத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும், இல்லை டவுட்டாக இருந்தாலும், இல்லை தப்பாக இருந்தாலும், ரைட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எல்லா வீடியோவும் பார்த்து எப்படி சர்வீஸ் பண்ணுறது பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.